வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வகுப்பில் இந்திய அரசியலமைப்பு முக்கிய அம்சம் என்ற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்புடைய முக்கிய அம்சம் கீழே பட்டியலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று, மிக நீளமான எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு. அரசியலமைப்புகள் அமெரிக்க அரசியலமைப்பை போல எழுதப்பட்டவை அல்லது பிரிட்டிஷ் அரசியலமைப்பை போல எழுதப்படாதவை என இரு வகையாக பிரிக்கலாம். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு போது ரெண்டு நாட்டிலேருந்து நம்ம எடுத்துருக்குறோம். அதனால் இது எழுதப்பட்டது எழுதப்படாதது என்றும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இந்திய அரசியலமைப்பை இதுவரை உலகம் உருவாக்கிய மிக நீளமான மற்றும் விரிவான அரசியலமைப்பை ஆவணம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. மிக நீளமான ஒரு அரசியலமைப்பு என்று ஒரு ஆவணமாகவே இந்திய அரசியலமைப்பு சொல்கிறாங்க. வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் இந்திய அரசியலமைப்பை உலகில் அனைத்து எழுதப்பட்ட அரசியலமைப்புகளிலும் மிக நீளமானது. உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்புகளிலேயே மிக நீளமானது எதுனா இந்தியாவது தான். இது மிகவும் விரிவான ஒரு ஆவணமாகவும் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு யானை அளவுக்கு பங்களித்த காரணிகள், புவியியல் காரணிகள், அதாவது நாட்டின் பரந்த தன்மை மற்றும் அதன் பன்முகத்தன்மை. வரலாற்று காரணிகள், எடுத்துக்காட்டாக 1935ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் செல்வாக்கு மிக பெரியதாக இருந்தது. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் மிக பெரும்பகுதி எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னா 1935 அரசு சட்டத்தின்படி தான் நிறைய எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுக்கும் ஒரே அரசியலமைப்பு தான். மத்திய அரசுக்கு என்றும் மாநில அரசுக்கு என்றும் அப்படி தனித்தனி அரசியலமைப்பு கிடையாது. இந்தியாங்கக்கூடிய இந்திய அரசுங்கிறதுக்குள்ளே பல மாநிலங்கள் இருக்குது. அப்படி இருந்தாலும் எதுக்கும் தனித்தனி அரசியலமைப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே அரசியலமைப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சபையில் சட்ட வல்லுநர்களில் ஆதிக்கம். இந்திய அரசியலமைப்பு நிர்வாகத்தின் அடிப்படை கொள்கைகளை மட்டுமல்ல, விரிவான நிர்வாக விதிகளையும் கொண்டுள்ளது. அரசியலமைப்பில் நீதிக்கு உட்பட்ட மற்றும் நீதிக்கு உட்பட்ட உரிமைகள் இரண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. நீதிக்கு உட்பட்ட மற்றும் நீதிக்கு உட்படாத உட்படாத உரிமைகளும் இரண்டும் உள்ளதுங்கிறாங்க. அரசியலமைப்பில் நீதிக்கு உட்பட்ட மற்றும் நீதிக்கு உட்படாத உரிமைகள் இரண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. பல்வேறு ஆதாரங்களில் இருந்து பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு அதன் பெரும்பாலான விதிகளை பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளில் இருந்தும் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசியல் சட்டங்களில் இருந்தும் கடன் வாங்கியுள்ளது. அது 1935 சட்டத்தின் சுமார் 250 விதிகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் அறியப்பட்ட அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களையும் கொள்ளையடித்த பிறகுதான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது என்று டாக்டர் அம்பேத்கர் பெருமையுடன் பாராட்டினார். அரசியலமைப்பின் கட்டமைப்பு பகுதி பெரும்பாலும் 1935 சட்டத்தில் இருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய அரசியல் பெரும்பகுதி அமைச்சரவை, அரசாங்கத்தின் கொள்கை மற்றும் நிர்வாகத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் இடையிலான உறவு இவற்றை பெரும்பாலும் அரசியலமைப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விரைப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையின் கலவை. அரசியலமைப்புகள் கடுமையான மற்றும் நெகிழ்வான வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு கடினமான அரசியலமைப்பு என்பது அதன் திருத்தத்திற்கு ஒரு சிறப்பு நடைமுறை தேவைப்படும் ஒன்றாகும். எடுத்துக்காட்டாக அமெரிக்க அரசியலமைப்பு. ஒரு நெகிழ்வான அரசியலமைப்பு என்பது சாதாரண சட்டங்கள் உருவாக்கப்படுவது போலவே திருத்தப்படலாம். எடுத்துக்காட்டாக பிரிட்டிஷ் அரசியலமைப்பு. அமெரிக்க அரசியலமைப்புக்கும் இங்கிலாந்து அரசியலமைப்புக்கும் சில உதாரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கடினமான அரசியலமைப்புக்கு அமெரிக்கா என்றும், ஒரு நெகிழ்வான அரசியலமைப்புக்கு பிரிட்டிஷ் அரசு, இங்கிலாந்து அரசியலமைப்பு என்றும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு விரைப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மை இரண்டும் தகுந்த ஒரு தனித்துவமான ஒரு அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? கடினமானதுக்கு அமெரிக்கா என்றும், ஈஸியானதுக்கு இங்கிலாந்து என்றும், இது ரெண்டும் கலந்தது தான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசியலமைப்பு அதன் திருத்த நடைமுறையின் அடிப்படையில் கடுமையான அல்லது நெகிழ்வானது என்று அழைக்கப்படலாம்.
திருத்தத்தின் தன்மையை பொறுத்து எளிமையான முதல் மிக கடினமான நடைமுறைகள் வரை 3 வகையாக திருத்தங்கள் இந்திய அரசியலமைப்பு வழங்குகிறது. ஒற்றையாட்சி சார்புடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு ஒரு கூட்டாட்சி அரசாங்க அமைப்பை நிறுவுகிறது. இரண்டு அரசாங்கங்கள், அதிகார பகிர்வு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் மேலாதிக்கம், அரசியலமைப்பின் உறுதித்தன்மை, நீதித்துறை மற்றும் இருசபை போன்ற கூட்டாட்சியின் அனைத்து வழக்கமான அரசாங்கங்களை இது கொண்டுள்ளது. இருப்பினும் இந்திய அரசியலமைப்பில் வலுவான மையம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. மையத்தால் ஒரு மாநில ஆளுநரை கொண்டு நியமித்தல், அகில இந்திய சேவைகள், ஒருங்கிணைந்த நீதிமன்றம், ஏராளமான ஒற்றையாட்சி அல்லது கூட்டாட்சி அல்லாத அமைப்பு அம்சங்களும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக தான் இந்திய அரசியலமைப்பு காணப்படுகிறது என்று சொல்கிறாங்க. ஆனால் கூட்டமைப்பு என்ற சொல்லு அரசியலமைப்பில் எங்கேயுமே பயன்படுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிவு 1 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று விவரிக்கிறது. இது 2 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு என்பது மாநிலங்களின் ஒப்பந்தத்தின் விளைவாக இல்லை. கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து செல்ல எந்த மாநிலத்திற்கும் உரிமை இல்லை. எனவே இந்திய அரசியலமைப்பை கேசி வியர் வடிவத்தில் கூட்டாட்சி ஆனால் உணர்வில் ஒற்றையாட்சி என்றும் குவாசி கூட்டாட்சி என்றும் பலவிதமாக இவற்றை கூறுகிறார்கள். கேசிவியர் வடிவத்தில் அரசியலமைப்பு கேசிவியர் வடிவத்தில் கூட்டாட்சி தான், ஆனால் இது ஒற்றையாட்சி என்றும் குவாசி கூட்டாட்சி என்றும் பலவிதமாக விவரிக்கிறாங்க. பார்த்தீங்களா, கேசிவியர் அவர் சொல்கிறார், அவர் கூட்டாட்சி தான், ஆனால் குவாசி என்ன பண்ணுறாருன்னா இது கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவில் கூட்டாட்சி பற்றி மேலும் படிக்கணும்னா இணைக்கப்பட்ட கட்டுரைகளையும் நம்ம நிறையா படித்து பார்த்தா தான் இதோடைய விளக்கங்கள் நமக்கு என்னங்கிறது நமக்கு நிறையா தெளிவாக தெரியும். அரசாங்கத்தின் நாடாளுமன்ற வடிவம். இந்திய அரசியலமைப்பு அமெரிக்க ஜனாதிபதி அரசாங்க முறையை விட பிரிட்டிஷ் அரசாங்க நடைமுறையை தேர்ந்தெடுத்தது. பாராளுமன்ற அமைப்பு சட்டமன்ற மற்றும் நிர்வாக அமைப்புகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதாவது பாராளுமன்ற ஆட்சி முறை இருக்கா இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்தோட பாராளுமன்ற ஆட்சி முறையை தான் இந்தியா பின்பற்றுது, அமெரிக்காவது இல்லை. அமெரிக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க. எடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அடிப்படை கடமையை அங்கேருந்து நாங்கள் பாராளுமன்ற முறை நாங்கள் இங்கிலாந்தோடைய பாராளுமன்றத்தை தான் பின்பற்றுறாங்க. அதே நேரத்தில் ஜனாதிபதி அமைப்பு 2 அமைப்புகளுக்கு இடையில் அதிகாரங்களை பிரிக்கும் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. பாராளுமன்ற அமைப்பு வெஸ்ட்மினிஸ்டர் மந்திரி அரசாங்கம், பொறுப்பான அரசாங்கம் மற்றும் அமைச்சரவை அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. கூட்டாட்சி ஆட்சி. இந்த கோட்பாட்டின்படி மக்கள் சட்டத்தால் ஆளப்படுகிறார்கள், ஆனால் மனிதர்களால் அல்ல. அதாவது எந்த மனிதனும் தவறு இழைக்க முடியாதவன் என்பது அடிப்படை உண்மை. ஜனநாயகத்திற்கு இந்த கோட்பாடு மிக முக்கியமானது. ஜனநாயகத்தில் சட்டம் இறையாண்மை கொண்டது என்பது மிக முக்கியமானது. சட்டத்தின் முக்கிய பொருள் வழக்கம் போல் இது நீண்ட காலமாக சாதாரண மக்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளை தவிர வேறில்லை. இறுதியில் பகுப்பாய்வில் சட்டத்தின் ஆட்சி என்பது சாதாரண மனிதனின் கூட்டு நாணத்தின் இறையாண்மையை இது குறிக்கிறது. ஸோ அந்தளவுக்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆட்சியாக தான் இந்த மக்களாட்சி முறையை இந்திய அரசியலமைப்பு மிக தெளிவாக சொல்கிறது. இந்த முக்கியமான அர்த்தத்தை விட சட்டத்தின் ஆட்சி என்பது இன்னும் சில விஷயங்களை குறிப்பிட்டு தான் நம்ம காட்டுகிறது. நாட்டின் சட்டத்தின் புனிதத்தை பராமரிப்பதில் இறுதி அதிகாரம் மிக உயர்ந்த நீதித்துறையாகும். இறுதி அதிகாரம் யார்கிட்டனா உயர் நீதிமன்றத்துறையிட்டு தான் உயர் அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு இந்த கொள்கையை பகுதி 3ல் இணைத்து பிரிவு 14 சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், புரியுதுங்களா, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்ற 14 சொல்லுது. சட்டங்களின் சமமான பாதுகாப்பை அனைவரும் அனுபவிக்கிறார்கள். லோக் அதாலத்களை மேம்படுத்துதல் மற்றும் பொதுநல வழக்கு எனப்படும் உச்சநீதிமன்றத்தின் முயற்சிகளை செயல்படுத்த இது
தவறிவிடுகிறது. இன்றைய நாட்டின் சட்டத்தின்படி எந்த ஒரு வழக்கறிஞரும் வழக்கை தானே வாதாடிட தலைமை நீதிபதியிடம் மேல்முறையீடு செய்யலாம் அல்லது நீதித்துறையின் உதவியுடன் சட்ட உதவியை பெறலாம். ஏற்கனவே சொன்னோமா இல்லையா, அதாவது சட்ட உதவிகள் பொதுமக்கள் பணம் இல்லை, என்னால் வக்கீல் வச்சு வாதாட முடியாதுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அரசு வழக்கறிஞரை வச்சு அவங்க வாதாடுவதற்கு அந்த இது சொல்லிக் கொடுக்குது. அடுத்தது ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பை கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு இந்திய நீதித்துறையை நிர்வாக குழு மற்றும் சட்டத்தின் செல்வாக்கில் இருந்து விடுபட அனுமதிப்பதன் மூலம் சுதந்திரமான நீதித்துறையை நிறுவுகிறது. உச்ச நீதிமன்றம் நீதித்துறை அமைப்பின் உச்ச நீதிமன்றமாக திகழ்கிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு கீழே மாநில அளவில் உயர் நீதிமன்றங்கள் உள்ளன. உயர் நீதிமன்றத்தின் கீழ் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் பிற கீழ் நீதிமன்றங்கள் என துணை நீதிமன்றங்கள் படிநிலை கொண்டுள்ளது. உச்ச நீதிமன்றம் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம், மேல்முறையீட்டுக்கான உச்ச நீதிமன்றமாகும். குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பவர் மற்றும் அரசியலமைப்பின் பாதுகாவலராக திகழ்கிறது நீதித்துறை. அரசியலமைப்பு அதன் சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 அனைத்து குடிமக்களுக்கும் 7 அடிப்படை உரிமைகளை உத்தரவாதம் அளித்திருக்கிறது. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு தனிநபரும் ஒரு மனிதனாக சில உரிமைகளை அனுபவிக்க உரிமை உண்டு. அத்தகைய உரிமைகளை அனுபவிப்பது எந்த ஒரு பெரும்பான்மையினரின் அல்லது சிறுபான்மையினரின் விருப்பத்தையும் சார்ந்ததல்ல என்ற அடிப்படை கொள்கையை அரசியலமைப்பு கொண்டுள்ளது. அத்தகைய உரிமைகளை ரத்து செய்ய எந்த பெரும்பான்மையினருக்கும் உரிமை இல்லை. அடிப்படை உரிமைகள் அரசியல் ஜனநாயகம் மற்றும் கருத்தை ஊக்குவிப்பதற்காக உள்ளது. அவை நிர்வாகத்தின் கொடுங்கோன்மை மற்றும் சட்டத்திற்கு முன் தனிச்சையான சட்டங்களின் மீதான வரம்புகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அவை இயற்கையில் நீதித்துறைக்கு உட்பட்டவை, அதாவது அவற்றின் மீறலுக்கு நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியாதவை. அதாவது அடிப்படை உரிமை 7 அடிப்படை உரிமைகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா 7 அடிப்படை உரிமைகளுக்கும் அனைவர்களுக்கும் சமந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் யாரும் அதை எதிர்த்து அந்த உரிமைகள் இப்போ பேச்சு உரிமை இருக்குது, அவனை பேசக்கூடாது அப்படின்னு யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நீதிமன்றத்தாலேயே அப்படி சட்டத்தை போட்டு அவன் வாயை தடுப்பு சொல்ல முடியாது. அது அடிப்படை உரிமை அவனுக்கு இயல்பாக கொடுக்கப்பட்டது. அடிப்படையாக அவனுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்து கேட்கும் உரிமையில் அவனுக்கு இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம எதிர்த்து என்ன பண்ண முடியாது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது நீதிமன்றமே அதை தடுக்கவும் முடியாதுங்கிறது தான் இந்த விஷயத்தை அவங்க அழகாக தெளிவாக சொல்கிறாங்க. அரசு கொள்கையின் வழிகாட்டு கோட்பாடுகள். டாக்டர் அம்பேத்கர் கூற்றுப்படி அரசு கொள்கை வழிகாட்டுதல் கோட்பாடு இந்திய அரசியலமைப்பின் ஒரு புதிய அத்தியாயமாகும். அவை அரசியலமைப்பு பகுதி 1A பட்டியலிடப்பட்டுள்ளது. நமது மக்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார ரீதியை வழங்குவதற்காக நமது அரசியலமைப்பில் வழிகாட்டுதல் கோட்பாடு சேர்க்கப்பட்டுள்ளது. ஒரு சிலரின் கைகளில் செல்வம் குவிந்துவிடாமல் இருப்பதில் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் கவனமாக இருக்கிறது. மினர்வா மில் வழக்கில் 1980 உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கோட்பாடுகளுக்கு இடையிலான சமநிலையின் அடித்தளத்தில் இந்திய அரசியலமைப்பு நிறுவப்பட்டுள்ளது என்று தீர்ப்பளித்துள்ளது. அப்போ அடிப்படை அரசு நெறிமுறை கோட்பாடு என்ன பண்ணுது, அரசுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் சமநிலைப்படுத்துவதற்கு தான் அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மினர்வா வழக்கு அதை பற்றி சொல்லுது. 1980 அரசு கொள்கையின் வழிகாட்டு கோட்பாடுகள். அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளுக்கு இடையிலான வேறுபாடு, அதுதான் அரசு நெறிமுறை கோட்பாடுடைய முக்கிய கோட்பாடாகவும் இருக்கிறது. அடிப்படை கடமைகளில் பார்த்தோம்னா, அரசியல் அமைப்பு குடிமக்களின் அடிப்படை கடமைகளை வழங்கவில்லை. சொரன்சிங் கமிட்டி குழுவின் பரிந்துரையின்படி, அந்த பரிந்துரையின் பேரில் 1976 42 சட்டத்தின்படி நமது அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. இது அரசியலமைப்பின் இந்தியாவினுடைய அனைத்து குடிமக்களுக்கும்
10 அடிப்படையான கடமைகளை பட்டியலிட்டு கொடுக்கிறது. பின்னர் 2002 86வது சட்ட திருத்தம் 11வது கடமை சேர்க்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் மூலமாக எத்தனாவது கடமை? 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது. உரிமைகள் மக்களுக்கு உத்தரவாதங்களாகவும் வழங்கப்பட்டாலும் கடமைகள் ஒவ்வொரு குடிமகனும் செய்ய எதிர்பார்க்கப்படும் கடமையாகும். இருப்பினும் மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளைப் போலவே கடமைகளும் இயற்கையில் நியாயப்படுத்த முடியாது. மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் தற்பொழுது உள்ளது. இந்திய மதச்சார்பின்மை. இந்திய அரசியலமைப்பு ஒரு மதசார்பற்ற அரசை குறிக்கிறது. அது எந்த குறிப்பிட்ட மதத்தையும் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ மதமாக நிலைநிறுத்தவில்லை. இந்திய அரசியலமைப்பால் கருதப்படும் மதச்சார்பற்ற ஜனநாயகத்தின் தனித்துவமான அம்சங்கள் உள்ளன. அரசு எந்த மதத்துடனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது அல்லது கட்டுப்படுத்தாது. ஒவ்வொருவருக்கும் ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளும் உரிமை உண்டு. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை. இந்திய ஜனநாயகம் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் செயல்கிறது. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் இந்திய குடிமகனாக சாதி பாதினம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அவர்கள் தேர்தல் வாக்களிக்க உரிமை உண்டு. இந்திய அரசியலமைப்பு இந்தியாவில் அரசியல் சமத்துவத்தை உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை மூலமாக நிறைவேற்றி வருகிறது. ஒற்றை குடியுரிமை. ஒரு கூட்டாட்சி மாநிலத்தில் பொதுவாக அமெரிக்காவில் உள்ளது போல குடிமக்கள் இரட்டை குடியுரிமை அனுபவிக்கிறார்கள். இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை மட்டுமே பின்பற்றப்பட்டு வருகிறது. அதன் பொருள் ஒவ்வொரு இந்தியரும் அவர் அல்லது அவள் வசிக்கும் இடம் அல்லது பிறந்த இடம் இவற்றை கொண்டுதான் இந்திய குடிமகனாக இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அவன் அல்லது அவள் ஜார்க்கண்ட் உத்தராஞ்சல் மற்றும் சத்தீஸ்கர் போன்ற அரசியலமைப்பு மாநிலத்தின் குடிமகன் அல்ல, ஆனால் அவர் இந்தியாவின் குடிமகளாகவே இருக்கிறார்கள். அதாவது ஜார்க்கண்ட், உத்தராஞ்சல் போன்ற சத்தீஸ்கர் போன்ற அரசியலமைப்பு போன்ற மாநிலத்தில் உள்ள அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, அங்கெல்லாம் குடிமகன் இல்லையா, ஆனால் அவர்கள் இந்திய குடிமகன்களாக இருக்கிறார்கள். மாநிலத்து குடிமகன் சொல்லக்கூடாது, அவர்கள் இந்திய குடிமகளாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. இந்தியாவின் அனைத்து குடிமக்களும் நாட்டின் எங்கும் வேலை வாய்ப்பை பெறலாம் என்றும் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து உரிமைகளையும் சமமாக அனுபவிக்க முடியும் என்ற ஒரு சரத்தையும் இந்திய அரசியலமைப்பு மிக தெளிவாக கூறுகிறது. அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் பிராந்தியவாதம் மற்றும் பிற சிதைவு போக்குகளை அகற்ற வேண்டுமென்று ஒற்றை குடியுரிமையை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒற்றை குடியுரிமை சந்தேகத்திற்கு இடமின்றி இந்திய மக்களிடையே ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் இந்திய குடியுரிமையுடைய சிறப்புகளாகவும் இருந்து வருகிறது. சுதந்திர அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு அரசாங்கத்தின் மத்திய மற்றும் மாநில சட்டமன்றம், நிர்வாக மற்றும் நீதித்துறை அமைப்புகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் சில சுதந்திர அமைப்புகளையும் நிறுவுகிறது. அவை இந்தியாவில் ஜனநாயக அரசாங்க அமைப்பின் அரணாக அரசியலமைப்பால் கருதப்படுகின்றது. இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளராக இருந்து வருகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளராக இருந்து வருகிறது. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு துறையாக தான் இந்திய தேர்தல் ஆணையம் இருந்து வருகிறது. அடுத்து அவசர கால விதிகள். சாதாரண காலங்களில் அரசாங்கத்தை நடத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் என்பதை அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். புரியுதுங்களா? சாதாரண காலங்களில் அரசாங்கத்தை நடத்த முடியாத சூழ்நிலையில் அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் எமர்ஜென்சி, அவசர கால விதிகளை விரிவாக கூறுகிறது. 3 வகையான அவசர நிலைகள் உள்ளது. 1 அவசர கால சூழ்நிலை 352. இது மாநிலங்களில் அரசியலமைப்பு இயந்திரங்கள் தோல்வியால் எழும் பிரச்சனை தான் 356லேருந்து 365 வரலையும் இந்த விதிகள் சொல்கிறது. அதாவது மாநில நிதி நெருக்கடி. இது மாநில
அவசர நிலை பிரகடனம். இது மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனத்தை வந்து எந்த விதியின் மூலமாக அறிவிக்கிறாங்க? இந்த 352வது விதியின் மூலமாக தான் மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனத்தை அறிவிக்கிறாங்க. அடுத்தது 360 வந்து நிதிநிலை அவசரம், நிதி நெருக்கடி. இப்போ நாட்டில் வந்து நிதி நெருக்கடி ஏற்படுதுன்னா அது அவசர நிலை பிரகடனம். நிதி நெருக்கடியினால் ஏற்படக்கூடிய அந்த அவசர நிலை தான். ஆனால் நிதி நெருக்கடியின் அவசர நிலைங்கிறோம். இது வந்து 360வது விதியின் ஆர்டிகிள் படி இதை அறிவிக்கிறாங்க. 144. அதாவது பகுத்தறிவு நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பு, ஜனநாயக அரசியலமைப்பு மற்றும் அரசியலமைப்பை பாதுகாப்பதாகும். ஒரு அவசர நிலையின் போது மத்திய அரசு அனைத்து அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. மேலும் மாநிலங்கள் மையத்தின் முழு கட்டுப்பாட்டிற்கு செல்கிறது. அரசியலமைப்பை கூட்டாட்சியில் இருந்து ஒற்றையாட்சியாக மாற்றுவது இந்திய அரசியலமைப்பின் தனித்துவமான ஒரு அமைப்பாக தான் இருந்து வருகிறது. அடுத்தது பாருங்கள், ஜனாதிபதி அவசரகால ஆட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா 144. அப்போ ஜனாதிபதி வந்து ஒரு அவசர நிலை பிரகடனத்தை அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிக்கும் போது அவர் என்னத்துக்குன்னா 3 அடுக்கு அரசாங்கம். அவர் காலத்தில் வந்து 3 அடுக்கு அரசாங்கம். இது என்ன பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து இப்போ மற்ற நாடுகள் வந்து நாடுகள் இடையே ஏற்படுகிற போர் நெருக்கடின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த நேரத்தில் தான் வந்து ஜனாதிபதி ஆட்சி இந்தியாவில் தொடங்கும். அதை 3 அடுக்கு அரசாங்கம். முதல்ல இந்திய அரசியலமைப்பு இரட்டை அரசியல் அமைப்பை வழங்கியது மற்றும் மாநில மற்றும் மத்திய மாநில 2 அரசுகளுக்கும் இடையே அதிகாரங்கள் விதிகளை பகிர்ந்து கொடுத்துள்ளது. பின்னர் 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் 1992 மூலமாக கொண்டு வரப்பட்டது. இது உலகின் வேறு எந்த அரசியலமைப்பிலும் காணப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 92ஆம் ஆண்டு 73வது சட்ட திருத்தம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய பகுதியை வந்து, அதாவது இப்போ 19 உருவாக்குது. புதிய அட்டவணையை அதில் வந்து 11 வந்து சேர்ப்பதன் மூலம் பஞ்சாயத்துகளுக்கான அரசியலமைப்பு அதிகாரத்தை வழங்குகிறது. அதான் பஞ்சாயத்து ராஜ்ய முறைன்னு சொல்லுவாங்களே, அதுதான் அது. 73வது 1992வது விதி, 1992வது ஆண்டு சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தப்படி பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்பு கொண்டு வரப்பட்டது. அது 1992 74 சட்ட திருத்தம் வந்து என்ன பண்ணுறது, நகராட்சி அமைப்பை வந்து அது குறிப்பிடுகிறது. இது வந்து 9ல் பி சொல்லுது, 9ல் ஏ சொல்லுது, இது 9 சொல்கிறது. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்பு, நகராட்சி இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்பு கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா 243 பியிலேருந்து 243 ZG வரலையும் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ்ய முறையை பற்றி இந்த ஆர்டிகிள் சொல்லுது. அடுத்தது கூட்டுறவு அரசாங்கம். 2011ஆம் ஆண்டில் 97வது சட்டத்திட்டத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் அரசியலமைப்பு அந்தஸ்தை பாதுகாப்பையும் வழங்கியது. கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கும் உரிமை அடிப்படை உரிமையாக மாறியது. பிரிவு 19. கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவது குறித்து மாநில கொள்கையின் புதிய வழிகாட்டுதல் கோட்பாடுகளை இது உருவாக்கியது. இது 43ல் பி. கூட்டுறவு சங்கங்கள் பிரிவு 243 ZH முதல் 240 ZT வரை உள்ளது. கூட்டுறவு சங்கங்களுடைய விதிகள் ஆர்டிகிள் என்ற தலைப்பில் அரசியலமைப்பு பகுதி 9ல் B1 சேர்த்து சொல்கிறது. B1ல் இருக்கான் கூட்டு சங்கங்களை பற்றி. 9ல் B1 அது சொல்கிறது. பகுதி புதிய பகுதி 9ல் பி. நாட்டில் உள்ள கூட்டு சங்கங்கள் ஜனநாயக தொழில்முறை, தன்னாட்சி மற்றும் பொருளாதார ரீதியாக நல்ல முறையில் செயல்படுவதை உறுதி செய்வதன் மூலமாக பல்வேறு விதிகளை இது கொண்டுள்ளது. பல மாநில அரசுகள் சங்கங்களை பொறுத்தவரை பாராளுமன்றத்திற்கும் பிற கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரை மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரு பொருத்தமான சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த பாராளுமன்றத்துக்கு இருந்து வருகிறது. அரசியலமைப்பின் தனித்தன்மை என்னென்னு பார்த்தோம்னா, தத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா, ஜனவரி 22, 1947 அன்று அரசியலமைப்பு சபை ஜவஹர்லால் நேருவால் வரைவு செய்யப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டது. குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு அடிப்படையில் முன்மொழிவுகளை கொண்டிருந்தது மற்றும் அதன் விவாதங்களை வழிநடத்த வேண்டிய அரசியல் கருத்துக்களையும் இது வகுத்து கொடுத்தது. ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணுறாரு, இதை ஏற்றுக்கொண்டார். தீர்மானத்தின் முக்கிய கொள்கை மற்றும் சட்டம் திருத்தம். இந்தியா ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட குடியரசாக இருக்க வேண்டும். அது சம அளவிலான சுய செல்வாக்கு கொண்ட ஒரு ஜனநாயக ஒன்றியமாக இருக்க வேண்டும்.
ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு முதல் இந்திய அரசியலமைப்பு 106 திருத்தங்களை இதுவரை மேற்கொண்டு உள்ளது. புரியுதுங்களா? இவ்வாறு பல திட்டங்கள் செஞ்சிருந்தாலும் நம்ம அடுத்த வகுப்புல இருந்து அந்த 106 திருத்தங்கள் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.